நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து எங்கே விழுந்து போயிடுவானோ என்று சரீரத்தில் நடக்கிற யுத்தம், போராட்டம், பாவ சோதனை ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்க வாஞ்சிக்கிறேன், தாகமாக இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆனால் நான் விழுந்து விழுந்து எழும்புறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அன்புக்குரியவர்களே, பவுல் மூலியமா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ரோமர் 6:12 பாருங்க, உங்க சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. 11ஆம் வசனம், நீங்க பாவத்துக்கு செத்து விட்டீங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்கள். செத்துட்டீங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்க. சொல்லிவிட்டு உங்க சரீரத்தை பாவ இச்சைக்கு கீழ்ப்படுத்தும் போது அது உங்க சரீரம். உங்க சரீரத்தை தேவ நீதிக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கும் போது அது தேவனுடைய சரீரம். 2 விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள. உங்க சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஆசை எப்பெல்லாம் செயல்படுத்துறீங்களோ அப்போ பாவம் உங்களை ஆட்கொள்ளும். என்னுடைய ஆசை இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, நான் அல்ல கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறார் என்ற அந்த அவயத்தை தேவ நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதான் பவுல் சொல்றாரு. அதே 6:13-14 பாருங்க, நீங்கள் நியாயப்பிரமாண கீழ்ப்பட்டு இராமல் விட இச்சைக்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஆளாது. பார்த்தீங்களா? அப்போ உங்க சரீரம், உங்க அவயம், உங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவம் உங்களை ஆளக்கூடிய சக்தி இருக்குது. எப்போ நான் பாவத்துக்கு செத்து தேவன் எழுந்தார், நான் அவருக்குள்ள பிழைத்திருக்கிறேன் என்று நினைத்து உங்க அவயங்களை தேவன் நீதிக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ பாவம் ஆளாது. தேவனுடைய கிருபை உங்களை ஆளும்படி செயல்படும். பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரே வழி, உங்க சரீரம், உங்க சரீரம் தேவனுடைய சரீரம் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். காட் பிளஸ் யூ. பாவம் உங்களை ஆளாது.